காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி உள்ளிட்டோர் சபாநாயகர் அறைக்கு சென்று அவரை திட்டியதுடன் பிரதமரை மிரட்டியதாகவும் கூறி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, செவ்வாய்க்கிழமை கிரண் ரிஜிஜு ஏற்கனவே ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் நாடாளுமன்றத்தில், அதாவது குறிப்பாக பிரதமரின் இருக்கைக்கு முன்பாக காங்கிரஸ் எம்பிகள், குறிப்பாக பெண் எம்பிக்கள் நின்று ஒரு பதகையை கையில் வைத்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருந்தார். அதுவே ஒரு பெரும் சர்ச்சையாயிருந்தது. குறிப்பாக பாஜக அந்த வீடியோவை, அந்த காணொலியை அவர் சுட்டிக்காட்டி இந்த பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க முயன்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருந்தனர். தற்போது கிரண் ரிஜிஜு மேலும் இன்னொரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் சட்டவிரோதமாக சபாநாயகரின் அறைக்குள் அவர்களுக்குள் நடந்த அந்த வாக்குவாதத்தை சட்டவிரோதமாக அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த ஒரு 2 நிமிடம் வரை ஓடக்கூடிய அந்த காணொலி காட்சியில் குறிப்பாக பெண் எம்பிக்கள், குறிப்பாக ஜோதிமணி, தமிழகத்தை சேர்ந்த ஜோதிமதி போன்ற பெண் எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களுடன் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற ஒரு காட்சியை தற்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் செய்திருக்கக்கூடிய அந்த பதிவில் இந்த காணொலி காட்சி என்பது சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக சபாநாயகரின் அறைக்குள் இது போன்ற காணொலிகள் எதையும் பதிவு செய்யக்கூடாது. ஆனால் காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ளே நுழைந்து அதை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த காணொலி என்பது பிப்ரவரி 4ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை சுட்டிக்காட்டி அவர் படித்து வந்தார். அவரை சபாநாயகர் தடுத்து நிறுத்தினார். அவர் பேச அனுமதிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து கடும் அமளி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் எம்பிக்கள் சபாநாயகரின் அறைக்கு வந்து இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி உள்ளிட்டோர் சபாநாயகர் அறைக்கு சென்று அவரை திட்டியதுடன் பிரதமரை மிரட்டியதாகவும் கூறி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சபாநாயகரை காங்கிரஸ் எம்பிக்கள் திட்டியதாக குற்றச்சாட்டை எழுப்பி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முன்பாக புத்தகம் ஒன்று தொடர்பாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை எழுந்தது.